வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சமாதியில் அன்புமணி ராமதாஸ் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார். பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி மர்ம நபர்களால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் இன்று அவரது 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சியை முன்னிட்டு நாடு முழுவதும் அவரது திருவுருவப் படத்தை பூக்களால் அலங்கரித்து அவருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஒன்றியம் புத்தூர் ஊராட்சி ரோஜா நகரில் உள்ள அவரது சமாதிக்கு பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் அணி அணியாக திரண்டு வந்தனர். பின்னர் அவரது சமாதிக்கு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தலைமையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் தொண்டர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் மலரஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் ரோஜா நகரில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் சமாதிக்கு வந்தார். பின்னர் ஆம்ஸ்ட்ராங் சமாதியில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் ஆம்ஸ்ட்ராங்கும் தானும் பூர்வ குடிமக்கள் சமூகத்தில் வளர்ச்சி பெற வேண்டும் என இறுதி காலம் வரையில் போராடினார் என நினைவு கூர்ந்து பேசினார். அன்புமணி ராமதாசுடன் வழக்கறிஞர் பாலு, அம்பத்தூர் முன்னாள் சேர்மன் KN சேகர், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் PS சபாபதி, மாவட்ட செயலாளர்கள் இரா சிவபிரகாசம், VM பிரகாஷ், தமிழ் உமாபதி, திருவள்ளூர் பாலயோகி, தினேஷ், அப்சல், டில்லி பாபு, ரவி, வீரராகவன், சுதாகர், அன்பு, வழக்கறிஞர்கள் ரூபன், வினோத், மாவட்ட மகளிர் அணி உஷா, ஒன்றிய செயலாளர்கள் சகாதேவன், அரவிந்த், வெல்டிங் குமார், கோபால், சந்தானம், குருமூர்த்தி, ஸ்டாலின், தங்கமகன், ஜோதி, கார்த்திக், கோபி, தங்கராஜ், கமல் மற்றும் திருவொற்றியூர் தொகுதி, மாதவரம் தொகுதி நிர்வாகிகள், திருவள்ளூர் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் அவருடன் வாகனங்களில் அணிவகுத்து வந்தனர். நம்மை புரிந்து ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் இதை இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் எதிரி கிடையாது. நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும். எதுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும்? இதுதான் தொடர்ந்து நண்பர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மைய கருத்து, ஆழமான கருத்து. நாமும் முன்னேற வேண்டும். ஏதோ முதலமைச்சர், துணைமுதல் அமைச்சர், எந்த பதவி எல்லாம் இல்லை, அதெல்லாம் வேண்டாம். நமக்கு சமூக வேண்டும். கூடக்குடி மக்கள் நாம் முன்னேற வேண்டும், படிப்பு வேண்டும், வேலை வேண்டும், பொருளாதார முன்னேற்றம் வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். நம் மண்ணில் யாரோ ஆண்டு கொண்டிருக்கின்ற சூழல் சூழ்ச்சி செய்து, ஆனால் அந்த சூழ்ச்சியெல்லாம் உடைத்தெறிய வேண்டும் என்று நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி, அந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்த கருத்து. அந்த கருத்தைத்தான் நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் நானும் இணைந்தோம். ஆனால் அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் நம்மிடம் இல்லை, ஆனால் அவருடைய எண்ணங்கள், அவருடைய நோக்கங்கள், அவருடைய கொள்கைகள் நிச்சயமாக வெல்லும். மறுபேச்சு கிடையாது. அந்த அடிப்படையிலே தான் இன்று இங்கே நான் வருகின்றேன். அவருடைய மனைவி அவர்கள், திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கும் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய முழு ஆதரவை நாங்கள் தருகின்றோம். இன்று ஒரு இயக்கத்தை தொடங்குகின்றார்கள். இந்த இயக்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன். இந்த இயக்கம் நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அடிமட்ட கொள்கை, சமூக நீதி என்ற அடிமட்ட கொள்கை நிச்சயமாக இயங்கும். நாம் முன்னேற வேண்டும். என்றால் நாம் ஆள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும். இன்றைய தலைமுறைகளுக்கு வர வேண்டும்.
நமக்குள் எந்த பிரச்சனையும் வேண்டாம், எந்த சர்ச்சையும் வேண்டாம். அதில் நான் மிக கவனமாக இருக்கின்றேன். அதை மீறி எங்கே அங்கு ஒன்று இங்கு ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் முதல் வேலையாக அங்கே சென்று அதில் நான் அந்த பிரச்சனைக்கு நான் தண்ணீரை ஊற்றுகின்றேன். ஒரு சிலர் அதை எண்ணெயை ஊற்றுகிறார்கள். என்னுடைய எண்ணம் இருக்கக்கூடாது. நாம் எல்லோரும் வளர வேண்டும், வாழ வேண்டும். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன, அதே குடிசைதான், 2 பேரும் அதே குடிசையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான், அதே கோமம் தான் கட்டிட்டு இருக்கிறான், அதே ஆடு மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறான், அதே கஞ்சியோட தான் குடிச்சிட்டு இருக்கிறான். படிப்பறிவு இல்லை, சாயங்காலம் நேரம் போனா தண்ணியை தயாராக குடிச்சு நாசமா போயிட்டு இருக்காங்க. தேர்தல் வந்ததுன்னா உடனே வருவாங்க, பிபி எடுத்து வருவாங்க. தேர்தல் முடிச்சோம்னா போயிடும். இன்னைக்கு நாங்க அரசியல் பேச வரல, ஆனால் ஒரே ஒரு கருத்து நான் சொல்லணும். இன்னைக்கு ஆளுங்கட்சி இருக்கிறது, ஆளுங்கட்சிக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த சமுதாயம் வன்னியர் சமுதாயம் 23, இரண்டாவது அதிக சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த சமுதாயம் பட்டியல் சமுதாயம் 21. இந்த 2 சமுதாயங்களும் சேர்ந்து ஆளுங்கட்சி திமுகவுக்கு கிட்டத்தட்ட 44 சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கின்றார்கள். அவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த இந்த 2 சமுதாயங்களுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு முன்னேற்றத்துக்கு என்ன செய்தார்கள்? இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும்.